பெங்களூர் சிட்டியில் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். சின்ன வயசில் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. டைப் ரைட்டிங் ஒர்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும்போது பெயிண்ட் பண்ணுவாராம். ஆயில் பெயிண்டிங்கு, சும்மா பெண்ணில் ஏதாவது வித்தியாசமாக பெயிண்ட் பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஏன் வித்தியாசமாக நம்ம வந்து ஆர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைப் ரைட்டிங் ஆர்ட் வந்து பண்ணுறாரு. அது என்ன டைப் ரைட்டிங் ஆர்ட்? நார்மலாக நம்ம வந்து பேப்பரில் பென்சிலை வச்சு வரைவோம், இல்லை பெண்ணை வச்சு வரைவோம். ஆனால் அந்த டைப் ரைட்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள், அதை வச்சு கிட்டத்தட்ட 350க்கும் அதிகமான டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஆர்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஆர்ட்டுக்கு வந்து பெருசாக யாருமே மதிக்கலை. பட் இப்போ வந்து அவருடைய ஆர்ட்டு எக்ஸ்பென்சிவான ப்ரைஸஸ்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் கின்னஸ் ரெக்கார்டுக்கு கூட அவருடைய ஆர்ட் வந்து பரிந்துரையாயிருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, ஜஸ்ட் ஒரு டைப்பு வந்து நீங்கள் மாற்றி அடித்தாலும் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஆர்ட்டை வந்து வரையணும். எரேஸ்லாம் பண்ண முடியாது. அவருடைய ஜாபை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக டைப் ரைட்டிங் ஆர்டிஸ்ட்டாகவே மாறிட்டார். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நார்மலாக நம்ம பெருசாக ஒன்றும் திங்க் பண்ண வேண்டியதில்லை. மக்கள் அன்றாடம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வித்தியாசமாக யோசித்தோம் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறார்.